அவமானத்துக்கு காரணம் என்ன? ஏன் காரணம்னா, ஒன்று, பல சம்பவங்கள் சிறு வயதில் சிலருக்கு நடக்கிற சில சம்பவங்கள் பாருங்கள். நம்ம ஊரில் பள்ளிக்கூடங்கள் அந்த காலத்தில் இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல, இப்போ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஃபீஸை கட்டலைன்னா வெளியே போய் நில்லுன்றுவாங்க. கிளாஸுக்கு வெளியே நில்லு. எவ்வளோ பெரிய அவமானம் தெரியுமா? எங்களை சிலருக்கு கொஞ்சம் கூட சொரணையே கிடையாது, சரின்னு போய் நின்றுருவோம். நீ எங்கே வேணால் நிற்க வச்சுக்கோ, போ, ரொம்ப நல்லதாக போச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன்ற ஆளும் உண்டு. ரொம்ப நல்லதாக போச்சு, அவன்லாம் பாடத்தை கவனிக்கிட்டு நாங்கள் ஜாலியாக வெளியே உட்காந்துட்டு இப்படி நினைக்கிற ஆளுகளும் உண்டு. சரி, அப்படி நினச்சா பரவாயில்ல, ஏன்னா அட்லீஸ்ட் அவமானத்துலேருந்து தப்பலாம். ஆனால் சென்சிட்டிவ் பிள்ளைங்க எவ்வளோ பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தகப்பனால் ஃபீஸ் கட்ட முடியல, கட்ட முடியாதனால நம்மளை வெளியே நிறுத்திட்டாங்க. இத்தனை பேர் 50 பேர் கிளாஸில் இருக்கான், அவனை அத்தனை பேருக்கு முன்னால் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களேன்னு பிள்ளைகள் எண்ணாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப பெரிய தப்பு அப்படி நிற்க வைக்கிறது. பெஞ்சு மேலே ஏறி நிற்க வச்சுருவாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் அது ஒரு பிள்ளையினுடைய மனதில். சில பிள்ளைகளுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு அவமானம் ஆகிடுது, வாழ்நாள் முழுதாக அவர்களை பாதிக்க ஆரம்பித்து விடுகிறது. இப்படி இது ஒரு சும்மா உதாரணத்துக்கு சொன்னேன். பட் இப்படி பல சம்பவங்கள் வீட்டில் கூட நடக்குது. அப்படிப்பட்ட சம்பவங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் அவமானப்படுத்துறது. சிலருக்கு அவமானப்படுத்துறதுன்னா ரொம்ப அலாதி பிரியம். அதில் மற்றவர்கள் அவமானப்படுத்திட்டா என்ன பண்ணுறது தெரியுமா, மானத்தை எடுத்துகிட்டு நாக்கம் அவனை. அப்படிலாம் ஆளுகள் இருக்கிறாங்க உலகத்தில். அதான் பாவம் மனுஷனுடைய ஒரு அறிகுறி. அதெல்லாம் மற்றவர்கள பேச்சினாலையும் நம்முடைய வார்த்தைகள்னாலையும் செய்கையினாலையும் அவமானப்படுத்துறது, துச்சமாக மதிக்கிறது, அவர்களை ஒன்றும் இல்லாதவர் போல் அசட்டை பண்ணுகிறது. இப்படி அவமானப்படுத்துறது, இந்த அசட்டை பண்ணுறது, புறக்கணிக்கிறது, பெருசாக எண்ணாமல் இருக்கிறது, ஒரு மரியாதை கொடுக்காமல் இருக்கிறது, இது எல்லாம் இப்படி பண்ணும்போது ஒருத்தரை நம்ம அப்படி நடத்தும்போது, ஒரு ஆள்கிட்ட அப்படி நடந்துக்கும் போது உள்ளே எவ்வளோ ஆழமாக பாதிக்கும் தெரியுமா? ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க என்ன சொல்ல, நீ என்ன எனக்கு மரியாதை கொடுக்குறது, போ, உனக்கு இப்போ போய் சேருன்ட்டு போயிடுவாங்க இல்லையா? கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஆளுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கும், அந்த ஆள் என்ன பண்ணுவார், நீ என்ன எனக்கு கொடுத்து மரியாதை கொடுத்து எனக்கு மரியாதை வர்றதுன்னு போயிடுவாங்க. ஆனால் நிறைய பேர் இருக்கிறாங்க ரொம்ப சென்சிட்டிவான ஆளுங்க. என்னை மதிக்கலையே, என்னை புறக்கணிச்சிட்டாங்களே, என்னை அசட்டை பண்ணிட்டாங்களே, என்னை பெருசாக எண்ணலையே அப்படின்றத மனதில் வச்சு புழுங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது அவர்களை சரியாக செயல்படவே விடாது, அவருடைய வாழ்க்கையே ஒரு நரகமாக்கி விடும். இப்படி நடக்குது பாருங்கள். புருஷன் மனைவி அவமானப்படுத்துறது, மனைவி புருஷனை அவமானப்படுத்துறது, இப்படி பல விதத்தில் பிள்ளைகள் பெற்றோரை அவமானப்படுத்துறது, பெற்றோர் பிள்ளைகளை அவமானப்படுத்துகிறது. அவமானம்ங்கிறது பார்த்திங்கன்னா நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள், எத்தனை விதத்தில் நடக்குது இந்த உலகத்தில், எத்தனை ரீதியில் நடக்குது என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். இப்படி பல சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவமானத்தை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த அவமானம் என்ன பண்ணுதுன்றதை காமிக்கிறேன். யோபுவுக்கு திருப்புங்க. ஹியூமிலியேட்டிங் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் அவர் பாஸ்ட், நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில் நடந்த ரொம்ப சில சம்பவங்கள், இப்படிப்பட்ட சம்பவங்கள் நமக்கு அவமானத்தை தருது. ரெண்டாவது ஒரு காரியம் என்னென்னா, சொல்லிட்டு சொல்கிறேன் நான், ரெண்டாவது காரியம் என்னென்னா, பாவம். நாம் செய்த பாவங்கள் பல்வேறு காலகட்டங்களில் கிறிஸ்துவுக்குள்ளே நம்ம வர்றதுக்கு முன்னாடி அநேக நேரங்களில் சில காரியங்களை செஞ்சுருக்கிறோம். நிறைய கிறிஸ்தவங்களை கவனித்து பாருங்கள், இன்னும் அவமானத்திலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுலேருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியாமல் இருப்பாங்க. ஏன்னா சில காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. எப்போ செஞ்சுருக்கிறாங்க? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவ ஜீவித்த போது சில காரியங்களை செஞ்சுருக்கிறாங்க. அதை வெளியில் யார்ட்டையும் சொல்லவும் முடியல, விழுங்கவும் முடியல, மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து கொண்டு அதை எண்ணி உள்ளே புழுங்கி கொண்டிருப்பாங்க. ஏன்னா செஞ்சுட்டாங்க, செஞ்சதை மறக்க முடியல, அது தான் அவங்கள விட மாட்டேங்கிறது. அந்த அவமான உணர்வு தலை குனிவை ஏற்படுத்துகிறது. இன்றைக்கும் யாருக்குமே தெரியலனா கூட இவங்களை அது பாதிக்குது. சரி, சிலர் சொல்கிறாங்க இல்லையா, யாருக்கும் தெரியாது, பயப்படாத. யாருக்கும் தெரியல கூட நமக்கு தெரியுமே, அதுதான் பிரச்சனை. இது உள்ள காம்ப்ளிகேட் ஆக்கி விட்டுருது, எல்லாத்தையும் நிம்மதியாக இருக்கவே விடாது. அதனால் உள்ளே இருக்கிற அந்த காம்ப்ளிகேஷனை தீக்கணும்னா கண்டிப்பாக இயேசுவின் ரத்தம் நமக்கு தேவை. அப்போ பாவங்கள், இந்த பாவம் என்ன பண்ணுது பாருங்கள். பாவம் பாருங்கள், பாவம் என்ன பண்ணுறதுன்ற நல்லா புரிஞ்சுங்க. முதல்ல இந்த பழைய கால அனுபவங்களை சொன்னேன், ஸ்கூலில் மற்ற நேரத்தில் நடக்கிறது பாவங்கள் சொன்னேன். ஆனால் அந்த பாவங்களை காட்டிலும் ஆதாம் செஞ்ச பாவம் அவமானத்தை உள்ளே கொண்டு வந்துருச்சு ஏற்கனவே. அது தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே நம்ம பிறக்கும் போதே இந்த அவமானம் பில்டினாக இருக்குது உள்ள. ஆதாமுக்கு வந்த அந்த அவமானம், அவன் ஓடி ஒளிஞ்சான் பார்த்தீங்களா, ஏதேன் தோட்டத்தில் ஓடி ஒளிஞ்சதை குறித்து வாசிக்கிறோம். அத்தி இலையை உடுத்தி கொண்டு, அத்தி இலை தான் உடுத்திட்டானே, இப்போ தான் அவமானத்தை மூடியாச்சே, நிர்வாணத்தை மூடியாச்சே, வர வேண்டியது தானே, ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறான். ஏன்னு கேட்டால் நான் நிர்வாணியாக இருக்கிறேன், நான் அதான் போட்டிருக்கிறேன்ப்பா சட்டை தான், சட்டை போட்ட பிறகு ஏன் ஒளிஞ்சிட்டு இருக்கிறேன்? ஏன்னா அந்த சட்டை சரியில்லை, அங்கங்கே கிழியுது, தெரியுது. அதனால் அவமானம் தாங்க முடியல, போய் ஒளியிறான் பாருங்கள். தேவனுடைய முகத்தை பார்க்க முடியவில்லை. யோபுக்கு திருப்போம். இப்போ
அதுதான் யோபு வர்ணிக்கிறார் பாருங்க. தேவனுடைய முகத்தை பார்க்க முடியலங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்க. அது அவமான ஒரு மனுஷனுக்குள்ள இருந்ததுன்னா ஆண்டவரோடு உறவு சரியா இருக்க முடியாது, ஜெபிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது, கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது, ஆவிக்குரிய விதத்தில் வெற்றிகரமாக வாழ முடியாது. ஏன்னா தேவனுடைய முகத்தை பார்க்கக்கூடிய அந்த ஒரு தைரியம் இல்லாமல் போய் விடுகிறது. ஏன்னா இந்த அவமானம் ஓடி ஒளிய வைக்கிறது, தலையை குனிய வைக்கிறது. 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால், சொல்கிறான் யோபுவுக்கு, உம்முடைய கையில் அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயமுடைய கூடாரங்களில் வாசமாக இருக்க ஒட்டாதிரும். அநியாயமுடைய கூடாரத்தில் வாசமாயிர ஒட்டாதிரும். அதாவது அக்கிரமத்தை அகற்றி போடும், அநியாயத்தை தூரமாக்கிடும்ன்றான். உள்ள இருதயத்துக்குள்ள அது வாசமாக இருக்கக்கூடாது. 15ஆம் வசனம், அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடங்கொண்டு இருப்பீர். அதாவது அப்போ கடவுளை பார்க்கும்போது முகத்தை தூக்கி பார்க்க முடியும். ஆண்டவரே பரலோக தகப்பனேன்னு ஜெபிக்க முடியும். ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கும்போது அவருடைய முகத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணை மூடுறோம், ஆனால் அவருடைய முகத்தை தரிசிக்கிறதுக்காக தான். இதெல்லாம் மறந்து அவர் மேலே கவனத்தை செலுத்துறதுக்காக தான் கண்ணை மூடுறோம். அவருடைய முகத்தை தரிசிக்கிறோம். நிறைய பேர் அவருடைய முகத்தை தரிசிக்க முடியாத நிலையில் இருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த அவமானம், குற்ற உணர்வு, பாவம், ஆதியிலே ஆதாம் செஞ்ச அந்த பாவம் இவர்களுக்குள்ள கடவுளுக்கு முன்னால் நான் நிற்க முடியாது. நான் கேட்டால் எப்படி தருவார்? நான் சொன்னதெல்லாம் அவர் செய்வாரா? நான் ஜெபிச்சா நடக்குமா? அதனால தான் வேறு யாருக்காவது இவாஞ்சலிஸ்ட்டுக்கு எழுதி போட்டுருவாங்க, நீங்கள் கொஞ்சம் ஜெபிங்கயா, நீங்கள் உங்கள் ரெக்கமெண்டேஷனில் ஏதாவது ஒரு பதில் கிடைக்கும்னா பாருங்கள், நம்ம கேட்டால் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு இது வந்துடுது. ஏன்னா அந்த அவமானம் நம்மெல்லாம் கேட்டால் கிடைக்குமா? 22ஆம் அதிகாரம் பாருங்கள், இதை யோபில் 22, 26. அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி பாருங்க, சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாக இருந்து தேவனுக்கு முன்பாக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். எல்லாம் சொல்லுங்க, முகத்தை ஏறெடுப்பீர். கர்த்தருக்கு முன்பாக உங்கள் முகத்தை காட்டி பேச முடியுதா? ஆண்டவரே பரலோக தகப்பனேன்னு முகத்தை கர்த்தருக்கு முன்னால் உயர்த்த முடியுதா? ரொம்ப முக்கியம் பாருங்க. ஜெபம் பண்ணும்போது அதை யோசித்து பாருங்க. ஆண்டவரை பார்க்குறீங்க, நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்பொழுது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலைவரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவர்கள் என்று நீர் சொல்ல தாழ்ந்தோர் ரட்சிக்கப்படுவார்கள். சொல்கிறதெல்லாம் நடக்கும்ன்றார். நீ சொல்கிறதெல்லாம் நடக்கும், கேட்குறதெல்லாம் கிடைக்கும். ஏன்னா அவமானம் போயிடுச்சு, தைரியம் வந்துடுச்சு. தேவனுடைய முகத்தை ஏறெடுத்து பார்க்கக்கூடிய ஒரு தைரியம் உள்ள வந்துருச்சு என்றார். அது அவசியம் மனுஷனுக்குன்றார். பாவத்தை அகற்றி போடும், இருதயத்திலிருந்து அக்கிரமத்தை நீக்கி போடும். இதெல்லாம் நீக்கி போட்டால் உங்களுடைய முகத்தை ஏறெடுக்க முடியும். ஏறெடுத்தால் அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், கேட்டதெல்லாம் கிடைக்கும், நீர் சொன்னதெல்லாம் நடக்கும். நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உங்களுக்கு நிலைவரப்படும். மனுஷர் ஒடுக்கப்படும் போது திடப்பட கடவீர்கள் என்று நீர் சொல்ல அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும் அப்படின்றார். என்ன பவர் பாருங்க, தேர் இஸ் பவர். ஷேமை ஒழிச்சிட்டா, அவமான உணர்வை நீக்கிவிட்டால் தைரியம் உள்ள வந்துருச்சு. நான் பிதாவை நான் நேரெடுத்து பார்ப்பேன், நான் கேட்கறதெல்லாம் எனக்கு தருவார், நான் சொல்றதெல்லாம் நடக்கும். ஏன்னா ரத்தம் தெளிக்கப்பட்டவன் நான், எனக்காக ரத்தத்தை சிந்தி கல்வாரி சிலுவையில் என்னை பரிசுத்தன் ஆக்கி இருக்கிறார். நான் கேட்டதெல்லாம் எனக்கு செய்வார் அவர் அப்படிங்கிற தைரியம் வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நாம் காண்போம்.